Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், நான் 2 போர்ஷனாக எடுத்திருக்கேன். அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணி மேலேயும் கீழே நான் சுகர் பீட் வந்துட்டு கொடுத்துருக்கேன், சின்ன பார்டர் மாதிரி. இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் நான் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சஸில் வந்துட்டு நான் திலகம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எல்லோ கலருங்கிறதுனால நான் வந்துட்டு அதுக்கு தகுந்தப்போ எல்லோ கலர் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு ரவுண்ட் எடுத்தாலும் ஓகே, இல்லை வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்மள்ட்ட இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். க்ளூ யூஸ் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருங்க, அது வந்துட்டு ட்ரை ஆகணும். இந்த கம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு ட்ரை ஆயிரும். நார்மல் கம் யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டோன் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சென்டராக வந்துட்டு ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே எல்போவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு பீட் அண்ட் த்ரெட் ஒர்க் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் அது 2த்துக்கும் நடுப்புற கரெக்டாக நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ண தெரியாதவங்க இன்ச்சி டேப் வச்சு நீங்கள் வந்து 1/2 inches நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ட்ரேசிங் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்துட்டு போட்டாவே இதெல்லாம் ஈஸியாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். இப்போ இந்த திலகத்தை சுற்றி நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் சுகர் பீடுக்கு பதிலாக நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கலர் சுகர் பீட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெரிய பீடு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு திலகம் சுற்றி பீட்ஸ் நான் போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டு வெறும் சுகர் பீட் மட்டும் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ எப்போவுமே நம்ம பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பேக் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ்லாம் வந்துட்டு உருகாது. ஸோ பிகினர்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பீட்ஸ் எப்போவுமே வந்துட்டு கையில் நிற்காது, ஒன்று போட போட அந்து போயிடும். ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவுந்து வராது. இப்போ நான் வந்து செகண்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஒரு 5 சுகர் பீட்ஸ் எடுத்து நான் போடுறேன். 5 சுகர் பீட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 4 mm பீட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எகெயின் திருப்பி நான் 5 பீட்ஸ் வைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு நீங்கள் இந்த 4 mm பீட்டுக்கு பதிலாக ஒயிட் கலர் பேர்ல் வேணும்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல நீங்கள் வேறு ஸ்டோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு சிம்கி இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு காப்பர் கலர் பீட்ஸு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்டிக் இல்லை கோல்டு எது உங்கள் மெட்டீரியல் வந்துட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க எல்லாமே உங்களோட சாரியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திலகம் வச்சுருக்கோம், பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ பீடு ஒர்க் முடிச்சிருக்கோம். இது 2த்துக்கும் நடுப்புற இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். அங்கே நம்ம வந்துட்டு சாரீ கலர்ஸில் உள்ள சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்துட்டு நாட் போட போகிறோம். உங்களுக்கு இதோடு போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு அது ஃபுல்லாகவே மேலே எல்போ கவர் பண்ண போகிறோம். அதனால நம்ம அந்த இடத்துலையும் நம்ம லைன்ஸ் வச்சு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதிலே பீட்ஸ் வச்சு நம்ம போட போகிறோம்.
அந்த லைனில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு, எகெயின் ஒரு 5 ஸ்டிச்சஸ் ஒரு சுகர் பீடுன்னு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு 2 நீடில் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டுக்குள்ளதும் யூஸ் பண்ணியிருக்கேன், பீட்ஸ்குள்ளதும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் த்ரெட்டில் எடுக்கிறதுலே வந்துட்டு பீட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு நீடில் வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். இதில் எடுக்க முடியல, அதனால நான் வந்துட்டு 2 நீடிலுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வாக வரும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து ஒரு காயின் இல்லைன்னா ஒரு பாட்டில் மூடி இந்த மாதிரி வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டில் இதுக்கெலாம் ட்ரேசிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நார்மலான செயின் ஸ்டிச்சஸ் தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த எட்ஜஸ் வரும்போது நிதானமாக நீங்கள் திருப்பி போட்டால் தான் அந்த இடத்துல நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு கீழே நான் வந்துட்டு ஹேங்கிங் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் முடிஞ்சால் அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஃபுல் ஓவர் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, இதோட ஷார்ப்னஸ் அங்கே வந்து நம்ம திலகம் ஷேப்பில் உள்ள ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேலே ஹேண்டுக்கு என்ன பண்ணமோ எல்போஸில் அதே தான் நம்ம கீழே வந்துட்டு பண்ணுறோம். அதை சுற்றி நம்ம வந்துட்டு சுகர் பீடு கொடுக்குறோம். தென் அந்த கர்வுக்கு சென்டரில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஒயிட் கலரில் உள்ள கிளிப் ஸ்டோன் ஒன்று வச்சு அதை சுற்றியுமே நான் வந்துட்டு சுகர் பீடு வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதோட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதை என்னால் அட்டாச் பண்ண முடியல. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நான் ப்ளவுஸோட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் இருக்கும், புரியாதவங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திலகம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட எட்ஜில் இருந்து மேலே நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஒரு பார்டர் லைன், அது வரையும் நான் வந்துட்டு கிராஸில் வந்து நான் லைன்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பாக்ஸஸ் வேணுமோ அதை பொறுத்து சின்னதாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சஸில் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காண்டி நான் போட்டிருக்கேன். இப்போ அதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி டிசைனோ அதை பொறுத்து நீங்கள் பாக்ஸஸ் வந்துட்டு பெருசு பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக விடுறேன் ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்ட போகிறேன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சைஸஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் அப்படிங்கிறது போதும் உங்களுக்கு அதுக்கு. இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பாக்ஸாக இருக்கும். அதோட எட்ஜஸ்லலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 சுகர் பீடும் காப்பர் கலரில் உள்ள சீக்வன்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது 4 சைடுமே வந்துட்டு நான் வச்சுருப்பேன். ஃபைனலி நம்மளோட டிசைன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்துட்டு ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு கீழே ஹேங்கிங் அண்டு ஒயிட் ஸ்டோன் வச்சது இதெல்லாம் வந்துட்டு ப்ளவுஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.